பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஹோப் சேனல் வாயிலாக தேவனுடைய சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருடைய கிருபையினால் கிறிஸ்துவின் நிழலாய் இருக்கக்கூடிய ஆசாரியர்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த செய்தியில் ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அபிஷேக தைலத்தை குறித்து நாம் படித்தோம். அந்த அபிஷேக தைலத்தை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகிய வெள்ளை போலத்தையும் சுகந்த கருவப்பட்டையும் குறித்து கடந்த நாள் செய்தியில் நாம் படித்தோம். இன்றைய நேரத்திலும் மீதமான பொருட்களை குறித்து நாம் படிக்க இருக்கின்றோம். அந்த பொருட்கள் நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றன? கிறிஸ்துவின் எந்த குணத்தை அந்த பொருட்கள் சுட்டி காட்டுகின்றன என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஜெபம் செய்து நாம் தொடர்ச்சியாக நாம் படிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் நாங்கள் தொடர்ச்சியாக அபிஷேக தைலத்தை குறித்து படிக்க இருக்கின்றோம். கர்த்தர் இந்த நேரத்திலும் இந்த அபிஷேக தைலத்தில் மறைந்திருக்கின்ற அதிசயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் காண்பிக்கும்படியாய் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனும் இரக்கம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அபிஷேக தைலத்தை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மூன்றாவது பொருள் என்னவென்றால் சுகந்த வசம்பு. இந்த சுகந்த வசம்பு என்பது ஒரு வகையான நாணல், அதாவது ஒரு வகையான தண்டை சார்ந்த ஒரு பொருளாய் காணப்படுகின்றது. எபிரேய மொழியில் இந்த நாணலை கவ்னே என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கவ்னே என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பிரம்பு அல்லது தடி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது கிறிஸ்துவினுடைய நீதியான வாழ்வு பிரம்பை போல நிமிர்ந்து வாழத்தக்கதாகவும் பாவத்தை கண்டித்தும் பாவத்தை தண்டிக்கக்கூடிய நபராகவும் கிறிஸ்து காணப்பட்டார் என்பதை இந்த சுகந்த வசம்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. எப்படி இந்த நாணல் நிமிர்ந்து நிற்குமோ அதே போல கிறிஸ்து நிமிர்ந்த நபராய் அவர் காணப்பட்டார். அந்த நாணலின் அர்த்தம் பிரம்பு என்று எப்படி பொருள்படுகின்றதோ அதே போல கிறிஸ்து எங்கு தவறு நடக்கின்றதோ அந்த தவறை அவர் சுட்டி காட்டக்கூடிய நபராய் காணப்பட்டார். அவர் எந்த நேரத்திலும் பொல்லாங்கை அவர் குற்றத்தை குற்றம் என்று சுட்டி காட்டாமல் அவர் விடவில்லை. அவர் பாவத்தை அவர் கண்டிக்கிறவராய் அவர் காணப்பட்டார். மேலும் இந்த நாணல் எப்படிப்பட்ட இடங்களில் வளரக்கூடியது என்றால் சதுப்பு நிலங்களில் வளரக்கூடிய தன்மையுடையது. அதாவது சேரும் சகதியும் நிறைந்த இடத்தில் வளரக்கூடிய இந்த நாணலை பயன்படுத்தி அதிலிருந்து தான் இந்த சுகந்த வசம்பானது தயாரிக்கப்படுகின்றது. இது நமக்கு எதை குறிக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சேரும் சகதியுமான இடத்தில், அதாவது உளையான சேற்றிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்பதற்காக வந்தார். பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தவான்களோடு வாசம் செய்தவர், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையான பாவம் நிறைந்த இந்த சேரும் சகதியும் நிறைந்த இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்ததற்கான நோக்கம் நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் வந்தார். வசனம் சொல்லுகின்றது, யோபு 9:31 நீர் என்னை சேற்று பள்ளத்திலே அமிழ்த்துவீர், அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அருவருக்கும் என்று இங்கு நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து சேரும் சகதியுமான இடத்தில் நம்மை காப்பதற்கு அவர் வந்தாலும் உலகத்தின் பாவங்கள் உலகத்தின் கரைகள் கிறிஸ்துவை மேற்கொள்ளவில்லை. அதே போல நாம் இன்று காணப்படுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். யோபு சொன்னது போல என் வஸ்திரமே என்னை அருவருக்கும் என்று சொல்லத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கை நடக்கை காணப்படுகின்றதா?
இந்த சேரும் சகுதியுமான இடத்தில் வாழ்கின்ற நான் இந்த உலகத்தின் பாவங்களுக்கு ஒத்துப்போகிறவனாய் காணப்படுகின்றேனா, இல்லை என்னுடைய பிரதான ஆசாரியனைப் போல சேரும் சகுதியுமான இடத்தில் இருந்தாலும் அவைகளுடைய அழுக்குகள் என் வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடிக்கு நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கின்றேனா? அதாவது இதை எப்படி இன்னும் அருமையாக சொல்ல வேண்டும் என்றால், துர்நாற்றம் இருக்கக்கூடிய இடத்தில் கிறிஸ்து வாசனையாய் காணப்பட்டார், சுகந்த வசம்பாய் அவர் காணப்பட்டார். அதே போல துன்மார்க்கம் நிறைந்திருக்கின்ற இந்த பூமியில் சுகந்த நற்குணங்கள் உடைய சுகந்த வாசனையை வெளிப்படுத்துகின்ற நாணலாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். இந்த வசம்பை, அதாவது இந்த தண்டை நசுக்கி பிழிந்தால் ஒரு வகையான நறுமணம் உண்டாகும். இந்த தண்டை நசுக்கி பிழிந்தால் ஒரு வகையான நறுமணம் உண்டாகும். இயேசுவையும் பாவிகள் நசுக்கினார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், ஏராளமான வார்த்தைகளை சொன்னார்கள், அவரை சிறுமைப்படுத்தினார்கள், அவருடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டார்கள். ஆனால் இருந்த பொழுதும் கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மூலமாக தன்னுடைய நற்மனத்தை அவர் வெளிப்படுத்துகிறாய் நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் 3 இடங்களில் இந்த வசம்பை குறித்து வேதம் பேசுகின்றது. யாத்ராகமம் 30வது அதிகாரம் 23வது வசனம், உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 4வது வசனம், எசேக்கியேல் 27வது அதிகாரம் 19வது வசனம். இது எல்லாமே எப்படி காண்பிக்கிறது என்றால், சேரும் சகதியுமான இந்த உலகத்தில் பரலோக ராஜா வந்தார் என்கின்ற அர்த்தத்தை உடைய வசனங்களாய் இவைகள் நமக்கு காணப்படுகின்றது. இது எதை குறிக்கிறது என்றால், இது அவருடைய தாழ்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வசம்பு என்பது முதலாவது அவர் பாவத்தை தண்டிக்கிறவராய் கண்டிக்கிறவராய் இருக்கிறார் என்பதையும், அதே நேரத்தில் சுகந்த வசம்பு என்பது அவருடைய தாழ்மையான குணத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏசாயா 57வது அதிகாரம் 15வது வசனம் அருமையாக சொல்கின்றது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறதாவது, உன்னதத்தில் உள்ள பரிசுத்த தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகள் உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவனுடைய அன்பை இங்கு பார்க்குங்களே. நித்திய வாசியாக தேவன் தன்னை தாழ்த்துகின்றார். பரலோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய தேவன் பூமியில் புல்லை போல உலர்ந்து போகக்கூடிய நம் மத்தியில் அவர் வாசம் செய்கின்றாராம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நொறுங்கின இருதயம் உடையவர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். இன்று இந்த சுகந்த வசம்பை போல நானும் காணப்பட வேண்டும். அதாவது தாழ்மையை கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தாழ்மையின் குணம் எந்த அளவு காணப்படுகின்றது சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமே. நம்முடைய திருச்சபையிலும் சமுதாயத்திலும் நாம் வேலை பார்க்கிற இடங்களிலும் அநேக நேரங்களில் முதன்மையான இடங்களை நாம் தேடுகிறவர்களாக இருக்கின்றோம். முதல் மதிப்பு எனக்கு கொடுக்க வேண்டும், முதல் கணம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். இது யாருடைய குணம் என்றால், மத்தேயு 23வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனம் சொல்கின்றது, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷர்களால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் என்று கர்த்தர் பரிசேயர்களை பார்த்து சொல்கிறதை இங்கு நாம் பார்க்கலாம். ஒருவேளை நான் முதன்மையான இடங்களை நான் விரும்பினேன் என்றால், மற்ற மக்களுக்கு முன்பதாக நல்ல ஒரு வார்த்தைகளை என்னை குறித்து அவர்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன், ஆனால் நான் பரிசேயனை போல் காணப்படுகின்றேன். ஆனால் சுகந்த வசம்பு என்னும் இயேசு கிறிஸ்து அவருடைய தாழ்மை குணத்தை காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அண்ட சராசரங்களையே உண்டு பண்ணினவர் தன்னை தாழ்த்தும் பொழுது, குப்பையும் தூசியுமாகிய நாம் நம்மை தாழ்த்துவது எவ்வளவு எளிமையான காரியம். அதையே நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் இந்த சுகந்த வசம்பின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். 4வதாக
இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த அபிஷேக தைலத்தை உண்டாக்குவதற்கு லவங்கப்பட்டையானது பயன்படுத்தப்படுகின்றது. இந்த லவங்கப்பட்டை என்பதற்கு எபிரேய மொழியில் கிட்டாவ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கிட்டாவ் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் தொழுகையில் செய்வது போல குனிதல் என்கின்ற அர்த்தமுடையது. அதாவது ஆராதனை செய்யும் பொழுது நாம் எப்படி குனிந்து காணப்படுகின்றோமோ அதனுடைய அர்த்தத்தை இந்த காரியமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. கிறிஸ்து தேவன் ஒருவருக்கு மாத்திரமே பணிந்து நடந்தவராய் காணப்பட்டார். உலகத்தின் எந்த சக்திகளுக்கும் கிறிஸ்து தன்னை பணிய விடவில்லை. அதே போலதான் இன்று நாமும் காணப்பட வேண்டும். இந்த உலக மக்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. நம்முடைய பணிவு என்பது கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி இருக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். மனிதர்களுக்கும் தலைவர்களுக்கும் பயந்து நடக்காமல் தேவன் ஒருவருக்கே நடக்க வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நமக்கு சொல்கின்றார். மேலும் ஆவியானவர் இவ்வாறாக எழுதுகின்றார், தேவனுக்கு மாத்திரமே பணிந்து நடந்து பிசாசிற்கு எதிர்த்து நிற்கிற தேவனை மாத்திரமே தொழுதுகொள் என்று அறைகூவல் விடுகின்ற இயேசுவை இந்த லவங்கப்பட்டை சுட்டி காட்டுகின்றது. மேலும் தொழுகையில் குனிவது போல கவனமாய் நாம் காணப்பட வேண்டும். அதாவது நம்முடைய தொழுகையில் நாம் மிகவும் கவனம் உடைய நபர்களாய் காணப்பட வேண்டும். சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய என்னுடைய தொழுகையில் நான் எந்த அளவுக்கு கவனமாய் காணப்படுகின்றேன்? ஆராதனைக்கென்று நான் ஆலயத்திற்கு செல்லும் போதோ அல்லது என் குடும்பத்தோடு என்னுடைய வீட்டில் நான் தனிப்பட்ட ஆராதனை செய்யும் பொழுதோ நான் எந்த அளவு பணிந்து குனிந்து நான் செயல்படுகின்றோம்? தொழுகையின் ஓய்வு நாளாகிய ஓய்வு நாளுக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? ஓய்வு நாளில் தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்தே நாம் உலக பிரகாரமான காரியங்களை பேசுகின்றோம். ஓய்வு நாளில் ஓய்வு நாள் கற்பனையை மீறி நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகின்றோம். தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். மேலும் இந்த லவங்கப்பட்டை என்பது இந்த மரத்தில் உள்ள இலைகள் உள் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்படக்கூடியவை. இந்த லவங்கப்பட்டையின் இலைகள் உள் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தக்கூடியவை. இது கிறிஸ்து நம்மை சரீரத்துக்கு வெளியேயும் சரீரத்துக்கு உள்ளேயும் நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதை குறிக்கக்கூடியதாய் இந்த லவங்கப்பட்டை காண்பிக்கப்படுகின்றது. மல்கியா 3வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கின்றது, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார் என்று சொல்கின்றது. அதாவது கிறிஸ்து நம்மை நம்முடைய இருதயங்களை சுத்திகரிக்கக்கூடிய நபராய் இருக்கிறார் என்பதை இந்த லவங்கப்பட்டை நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கொடுக்கின்றது. இந்த மரத்தின் கிளைகள் எப்பொழுதும் ஈரப்பதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மரம் அதிக நீரோட்டம் நிறைந்த இடத்தில் காணப்படும். நாமும் இந்த மரத்தை போல அதிக நீரோட்டம் உடைய இடத்தில் காணப்பட வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். சங்கீதம் 1:3 சொல்வது போல அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, அந்த ஒரு வாழ்க்கை அனுபவம் நம் ஒவ்வொருடம் காணப்பட வேண்டும். இந்த 4 பொருட்களை குறித்து இப்பொழுதும் நாம் படித்தோம். கடைசியாக 5வதாக ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு காரியம். மத்தேயு 25வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோமேயாகில் 10 கன்னிகைகள் உவமையில் அந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாய் காணப்படுகின்றது. இந்த 4 வாசனை பொருட்களும் சுத்தமான வெள்ளை போலும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அன்பையும், சுகந்த கருவாப்பட்டை இயேசுவின் நேரான பாதையையும் வைராக்கியத்தையும், சுகந்த வசம்பு பாவத்தை தண்டிக்கிறவராகவும் அவருடைய தாழ்மையையும், லவங்கப்பட்டை தொழுகையினையும் சுத்திகரிப்பையும் குறிக்கின்றது. கிறிஸ்துவனுடைய இப்படிப்பட்ட குணங்களை
இந்த 4 வாசனை பொருட்களும் குறிக்கின்றது. இவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்பட்டு அந்த அபிஷேக தைலம் உண்டாக்கப்படுகின்றது. அதாவது இந்த அபிஷேக தைலம் ஆசாரியனாக என் தலையில் வார்க்கப்பட வேண்டும் என்றால் இந்த 4 பொருட்களும் சொல்லக்கூடிய கருத்துகள் என் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். என்னை தாழ்த்துகிறவனாக, பாவத்தை குறித்து கண்டிக்கிறவர்களாக, தேவன் ஒருவருக்கு மாத்திரமே பயப்படுகிறவர்களாக, தொழுகையில் உண்மை உடையவர்களாக, இயேசுவை போல பூரணமான அன்புடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த அபிஷேக தைலம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் 4 நற்குணங்களை குறிக்கக்கூடிய இந்த அபிஷேக தைலத்தை போன்று இன்னும் 4 காரியங்கள் உள்ளன. அது நற்செய்தியின் புஸ்தகங்கள். மத்தேயு புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக குறிப்பிடும். மார்க்கு புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஊழியக்காரனாக காண்பிக்கும். லூக்கா புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக காண்பிக்கும். யோவான் புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை கடவுளாய், தேவனாய் காண்பிக்கும். இப்படி இந்த புஸ்தகங்கள் எப்படி தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகின்றதோ அதே போல வாழும் நற்செய்தியின் புஸ்தகங்களாய் நாம் நிற்க வேண்டும். இயேசுவின் அனைத்து குணாதிசயங்களையும் நான் வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட வேண்டும் என்று இந்த புஸ்தகங்களை படிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு சில காரியங்கள் இந்த அபிஷேக தைலத்தை குறித்து அம்மையார் சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை விசுவாசிக்கும் அனைவரையும் தெய்வீக அபிஷேகம் செய்வார் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார். இன்று யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றோமோ, பூர்ணமாய் நம்புகின்றோமோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் செய்கிறேன் என்று சொல்கின்றார். நாம் விசுவாசிக்கின்றோமா? நாம் விசுவாசித்திருப்போம் என்றால் இன்று நாம் பரிசுத்த தைலத்தின் நிமித்தமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நபராய் காணப்பட்டிருப்போம். இந்த அபிஷேகத்திற்கான எண்ணெய் அவரது கிருபையின் எண்ணெய். இது குருட்டு தன்மையிலும் இருளிலும் உள்ள ஆன்மாவிற்கு கண் பார்வை தரும் என்று அம்மையார் இவ்வாறாக எழுதுகின்றார். இந்த அபிஷேக தைலம் ஒரு ஆசாரியனுடைய தலையில் ஊற்றப்படும் பொழுது அவனுடைய மனுஷீக குருட்டு தன்மையில் இருந்தும் உலக பாவத்தின் இருளில் இருந்தும் அவனுடைய ஆன்மாவிற்கு வெளிச்சத்தை இந்த அபிஷேக தைலம் கொடுக்கின்றது. ஏனென்றால் இந்த ஆசாரியனும் நம்மை போல ஒரு சாதாரண மனிதன்தான். அவனும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆனாலும் பாவத்தில் அந்த இருளான காலகட்டத்தில் ஆசாரியன் வாழ்ந்தாலும் அவனுக்கு எப்பொழுதும் அவனுடைய பார்வை வெளிச்சம் இருந்ததாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவனுடைய தலையில், ஆசாரியனுடைய தலையில் அபிஷேக தைலமானது ஊற்றப்படுகின்றது. இந்த இருளான பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கும் நம்முடைய ஆசாரிய ஊழியத்தை எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய குருட்டு தன்மையில் இருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்றால் நாம் அந்த அபிஷேக தைலத்தை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட வேண்டும். ஆனால் வருத்தம் என்னவென்றால் அம்மையார் இவ்வாறாக சொல்கின்றார், உங்களில் அநேகர் கடவுளோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டீர்கள். பரிசுத்த எண்ணெயாகிய கடவுளின் கிருபையால் உங்கள் இருதயம் இன்னும் மென்மையாக்கப்படவில்லை என்று அம்மையார் அழகாக சொல்கின்றார். அதாவது நாம் அநேகர் இந்நாள் வரைக்கும் இந்த அபிஷேக தைலத்தை பெறவில்லை. இந்த அபிஷேக தைலத்தை பெறாததினால் நம்முடைய இருதயங்கள் இன்னும் மென்மையாக்கப்படாமல் கடினமாய் காணப்படுகின்றது. ஒரு ஆசாரியன் ஒரு மனிதனுக்காக பாவ நிவிர்த்திற்கென்று அந்த பலி கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுக்காக துக்கிக்கிற நபராய் காணப்பட வேண்டும். அவனுடைய இருதயம் அந்த பாவம் செய்த மனிதனுக்காக இறங்க வேண்டும். அப்படி இறங்கும் பொழுதுதான் அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே சென்று அந்த மனிதனுக்காக பிரார்த்தனை செய்ய முடியும், மன்றாட முடியும். அதே போல என்னுடைய இருதயம் முதலாவது மென்மையாக்கப்பட்டிருக்க வேண்டும். மென்மையாக்கப்பட்டிருந்தால்தான் நான் தேவனுக்காக இந்த ஊழியத்தை செய்ய முடியும். மென்மையாக்கப்பட்டிருந்தால்தான் நான் மற்றவர்களுடைய கஷ்டத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இல்லையேல் நான் நடக்கின்ற பாதை சரி என்று நினைத்து
நம்முடைய சொந்த கால்களில் சொந்த பாதையில் நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதே நேரத்தில் இன்னொரு காரியமும் மிக முக்கியமான ஒரு காரியம் உள்ளது. அது என்னவென்றால், அபிஷேக தைலம் தன் தலையில் பெற்றுக்கொண்டவன் அதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அபிஷேக தைலத்தை கிறிஸ்து நம் தலையில் வார்த்துள்ளார். பரிசுத்த ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவால் நம் ஒவ்வொருவரையும் அவர் அபிஷேகம் பண்ணியுள்ளார். அவருடைய தைலம் நமக்குள் நிரம்பி வழியத்தக்கதாக அவர் நடத்துகின்றார். ஆனால் தைலத்தை பெற்றுக்கொண்ட நாம், அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் அதனுடைய பரிசுத்த தன்மையை காத்து கொள்கிறோமா? நாம் பார்த்தோம், அந்த 4 வாசனை பொருட்களும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகின்றது என்று நாம் படித்தோம். அந்த கிறிஸ்துவின் குணாதிசயத்தை ஒரு ஆசாரியன் வெளிப்படுத்த தவறும் பொழுது அவன் தன்மேல் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த அபிஷேக தைலத்தின் மதிப்பை கெடுத்து போடுகிறவனாய் காணப்படுகின்றான். இன்று ஒருவேளை நானும் அப்படிப்பட்டவனாய் காணப்பட்டவனே ஆகில், தேவனுடைய பரிசுத்தமான அந்த அபிஷேக தைலத்தை நம் கால்களில் போட்டு மிதிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நான் வெறுமனே என்னுடைய ஜெபத்தில் மாத்திரம் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு பொழிந்தருளும் என்று நான் சொல்லுகிறவனாக காணப்படக்கூடாது. அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏற்றுக்கொண்ட நாம் அதை முழுமையாக நமக்குள் பத்திரமாக வைத்திருக்கலாய் காணப்பட வேண்டும். ஒரு நாளும் அதை நாம் உதாசீனப்படுத்திவிடக்கூடாது. ஒரு நாளும் அதை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆசாரியன் அவன் ஆசாரியனாய் பிரதிஷ்டை பண்ணப்படுவதற்கு அபிஷேக தைலம் என்பது மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகின்றது. நாமும் தேவனுடைய இந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தில் சேர நாம் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அப்படி அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு அபிஷேக தைலத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்நாள் வரைக்கும் நம்முடைய தலைகளில் அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படாமல் காணப்பட்டிருக்குமாயின், இந்நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை முழுமையாய் நான் பெற்றுக்கொள்ளாமல் காணப்பட்டிருப்பேனே ஆகில், கர்த்தரிடம் கேட்போம், கர்த்தாவே உமது தாசனாகிய ஆரோனை அபிஷேகம் பண்ணது போல என்னையும் அபிஷேகம் பண்ணுங்கள். நான் உமக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உம்முடைய ஊழியத்தை என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய திருச்சபையிலும் இந்த உலகத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதற்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும், என்னை ஆசீர்வதியும் என்று நாம் கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்டமையாகில் கிறிஸ்து நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி அவருடைய ஊழியத்தை செய்ய தகுதிப்படுத்துவார். அந்த தகுதியை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்கின்ற ஆசார்களாய் மாறுவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துகின்ற அன்பின் பிதாவே, அப்பா, இன்றைய நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்டதுக்கு இணங்க எங்களுடைய தலையில் ஊற்றப்பட்டிருக்கின்ற இந்த அபிஷேக தைலத்தை நாங்கள் அதை மிதிக்கிறவர்களாக காணப்படாமல் அதை மதிக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யும். அந்த அபிஷேக தைலம் வெளிப்படுத்தக்கூடிய உம்முடைய குணங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நற்மனங்களாய் நாங்கள் வெளிப்படுத்த என் தேவனீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான் ஜெபிக்கிறோம். ஜீவனும் இரக்கமும் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ச்சியாக நாம் இணைந்திருப்போம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.